ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வெரண்டர் யூடியூப் சேனல். அண்ட் திலக். இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னா எவ்வளோ ஸ்கோர் எடுக்கணும், அதாவது சேஃப் ஸ்கோர் என்ன, வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட டேர்ம்ஸில் சொல்லணும்னா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, இதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம லைஃப்பில் எதனா ஒரு ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும், ஒரு 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 இடத்துல சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சோன்னா டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று வேணும். அப்போ இந்த எஸ்எஸ்சி எம்டெஸ்ட்ல கிளியர் பண்ணுறதுக்கான டார்கெட் என்ன, அதுதான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவீங்க என்னன்னா, சரி எக்ஸாம் எப்படி இருக்குன்னு தெரியாமல் எவ்வளோ பேர் அப்பியர் ஆக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்மளால் கட் ஆஃப் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உண்மைதான். ஸோ கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது, அதனால தான் நம்ம இதை எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு சொல்கிறோம், அதனால தான் சேஃப் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எம்டிஎஸ்ல கிளியர் பண்ணணும்னா டார்கெட் என்ன, அதான் சொல்ல போகிறேன். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் லெவன்ட்டாக வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கும், ஓகேவா? இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், திரும்ப திரும்ப அதே விஷயத்த சொல்லிட்டு இருக்க வேணாம். மேக்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறது குவாலிஃபைங் நேச்சர். அதில் மினிமம் ஸ்கோர் என்னவோ அதை மட்டும் ஸ்கோர் பண்ணிட்டு மோர் ஃபோக்கஸ் நம்ம எங்கே கொடுக்கணும், ஜிஎஸ்க்கும் இங்கிலீஷ்க்கும். ஓகே, ஸோ தெரியும் உங்களுக்கு, ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ், இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 25 கொஷின்ஸ், டோட்டலா 50 கொஷின். ஸோ ஒரு கொஷின் கரெக்டானா 3 மார்க் கொடுப்பாங்க, ஒரு கொஷின் தப்பானா 1 மார்க் நெகட்டிவ் ஆயிடும். ஏன்னா 1/3 இங்க நெகட்டிவ் ஆகும். கரெக்டானா 3 மார்க் கொடுக்க போறாங்க, தப்பானா 1 மார்க் போக போகுது. ஓகே, அப்ப 50 கொஷின்ல மொத்தமா 150 மார்க். இந்த 150 மார்க்குக்கு எவ்வளவு எடுத்தா சேஃப் அப்படிங்கிறத சும்மா மேம்போக்கா ஒரு 120, 130, 140 அப்படின்னு சொல்லாம ரியாலிட்டியா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா நிறைய ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்க போது, சில ஷிஃப்ட் ஈஸியா இருக்கும், சில ஷிஃப்ட் கஷ்டமா இருக்கும், நார்மலைசேஷன் இருக்க போது, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணியே பார்த்துடலாம். ஓகே, இப்போ சே எக்ஸாம்பிள் ஜிஎஸ் வந்து 25 இருக்கு. ஜிஎஸ் 25மே ஈஸியா இருக்க போறது இல்ல, அதுல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய வந்துருச்சு அப்படின்னா டஃபா தான் இருக்க போது. எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா இருக்கணும். ஏன்னா எக்ஸாம் ஈஸியா இருக்கும், கம்ஃபர்ட் ஜோனை மட்டுமே நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. எக்ஸாம் டஃபா வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்கலாம். ஏன் இப்போ ரீசெண்டா இந்த ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மாதிரி முழுசுமே கரண்ட் அஃபேர்ஸா வரலாம். உடனே சொல்லுவீங்க, சார் வெண்டார் வேற, சார் ரயில்வேஸ்க்கான வெண்டார் வேற, எஸ்எஸ்சிக்கான வெண்டார் வேறனா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை கம்பேர் பண்றப்ப ரயில்வே லிட்டில் ஈஸியா இருக்கும். அதிலே ஜென்ரல் அவேர்னஸ்ல ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கும்போது இதுல அப்படியும் வரலாம். ஏதானா ஒரு ஷிஃப்ட்டுக்கு என்ன சார் நீங்களே நெகட்டிவா சொல்றீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்கும் நம்ம தயாராகணும். புரியுதுங்களா? ஃபுல்லாவே கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டா ஒரு மாதிரி சினாரியோ இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் கம்மியா இருந்தா ஒரு மாதிரி சினாரியோ இருக்கும். நிறைய ஷிஃப்ட் இருக்கு, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்ன வேணாலும் நடக்கலாம். இப்படி இருக்கிறப்ப இந்த ஜிஎஸ் 25 கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இப்ப நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த ஷிஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அட்டம்ப்டே என்னவா இருக்கும்னா ஒரு மாதிரி 10 to 15 தான் இருக்கும். எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸா வந்துட்டா நான் சொல்றேன், ஒரு ஒரு 20+ கரண்ட் அஃபேர்ஸ் வந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஒரு 10 கொஸ்டின் தான் கரண்ட் அஃபேர்ஸே வருது. ஏன்னா மினிமம் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். நான் இப்பவே சொல்லிக்கிறேன், இந்த 25ல மினிமம் 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸாவே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஜிஎஸ் 25 கொஸ்டின்ல ஒரு 15 to 20 அப்படிங்கிறது நல்ல அட்டம்ப்டா இருக்கும். நான் 2 பாசிபிலிட்டியுமே சொல்றேன், கஷ்டமா இருந்தா என்ன, ஒரு மாதிரி எப்பவும் போல இருந்தா என்ன அப்படிங்கறத. 20+ கொடுத்தீங்கன்னா வேற லெவல். நீங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் 20+ கொடுத்தீங்கன்னா நீங்க வேற லெவல். ஸோ இதான் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ டஃப்பான ஷிஃப்டா இருக்குன்னா 10 to 15ங்கிறது ஒரு நல்ல அட்டம்ப்டா இருக்கும். ஒரு மாதிரி எப்பவும் போல வருது அப்படின்னா 15 to 20ங்கிறது நல்ல அட்டம்ப்டா இருக்கும். எஸ், இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வரப்போகுது. இந்த 25 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, ரொம்ப கஷ்டங்கிறத எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும்னா நீங்க நல்லா அட்டம் கொடுத்துருவீங்க, ஸ்லாட் கஷ்டமாவே இருந்தாலும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கீங்க அப்படின்னா ஸ்லாட் ஈஸியாவே இருந்தாலும் நம்மளால பெரிய அட்டம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது ஸ்டாட்டிக்கா இருக்க போறது ஜிஎஸ். ஓகே, தெரிஞ்சா போட போற, தெரியல நான் விட்டுற போறேன். பட் இங்கிலீஷ்ங்கிறது அப்படி இல்லை, அங்க போய் நம்ம அதை சால்வ் பண்ணி போட போறோம் இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற போறது அப்படிங்கறனால பெரிய அளவுல இதுல சேஞ்ச் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால இங்கிலீஷ்ல வந்து நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20+ பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா, இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னா 20+ பண்ணலாம். இங்கிலீஷ்ல நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் சார், அவங்க கூட மினிமம் நான் சொல்றேன் ஒரு 10+ அடிக்கலாம். நான் சொல்றது எல்லாமே அக்யூரசி அட்டெம்ப்ட். நான் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்னாலுமே உங்களால கண்டிப்பா ஒரு 10+ கொடுக்க முடியும், கொடுக்கணும். ஓகேவா? ரைட். அப்போ இங்க 20+ அப்படிங்கிறது ஜிஎஸ்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கு, நான் நல்லா ஜிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அங்க 20+ போலாம்.
இங்க ஸ்ட்ராங்கா இருக்க பட்சத்துல 20 பிளஸ் போகலாம். அப்ப 20 பிளஸ் 20 பிளஸ் அப்ப 40 வச்சுக்க கூடாது, 40 பிளஸ் தான் வைக்கணும். ஈவன் நீங்க 45 கூட வச்சுக்கலாம். ஏன்னா 20 பிளஸ் சொல்றோம். அப்போ ஒரு 22 ஆர் 23 அந்த ரேஞ்ச தான் நம்ம 20 பிளஸ் சொல்ல போறோம். அப்ப இங்கேயுமே அந்த 22 ஆர் 23 வரப்போகுது. அப்ப இந்த 50 கொஸ்டின்ஸ்ல ஒரு 45 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கொடுக்க முடியும். இதுதான் ஹையஸ்ட் அட்டெம்ப்டாவே இருக்கும். எல்லாருமே இந்த அட்டெம்ப்ட கொடுப்பாங்கன்னு சொல்ல. நீங்க ரெண்டு செக்ஷன்லயுமே ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலே உங்களால 50க்கு 45 தான் கொடுக்க முடியும். ஓகேவா? இதை எல்லாராலையும் கொடுக்க முடியாது. அதிகபட்ச அட்டெம்ப்டே இதுதான். ரைட்? அப்ப கட் ஆஃப் 45வா? வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரேர். 45ங்கிறதே ரொம்ப ரேருங்கிறப்ப அது எப்படி கட் ஆஃப் இருக்கும்? சரி, ஓகே. அப்போ ஒருத்தர் இதுலயுமே 10 to 15 கொடுக்குறாரு. ஒரு 15 வச்சுக்குவோம். இதுல 10 பிளஸ்ங்கிறப்ப ஒரு 15 வச்சுக்குவோம். 15 15 சேர்த்தா 30. அப்ப இந்த 50 கொஸ்டின்ஸ்ல ஒருத்தரால 30 கொடுக்க முடியுதுன்னு வச்சுக்குவோம். இந்த 30ங்கிறது ஓரளவு நல்லா படிச்சிருக்கீங்கனாலே மினிமம் கொடுத்துடலாம். ஸ்லாட் கஷ்டமாவே இருந்தாலுமே 50க்கு 30ங்கிறது கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும். அப்ப 30 கட் ஆஃபா இருக்குமா? இல்ல. ஏன்னா 30 கட் ஆஃப்னு வச்சா நிறைய பேர் அந்த 30 அடிக்க முடியும். அப்ப நீங்களே ஒரு அனாலிசிஸ்க்கு இப்போ வந்திருப்பீங்க. 45 எல்லாம் கட் ஆஃப் போக போறதுல நான் 50 கொஸ்டினுக்கு பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? அதுக்குன்னு 30 அப்படிங்கிற மாதிரியும் கட் ஆஃப் வர போறது. ஏன்னா ஸ்லாட் கஷ்டம் ஈஸிங்கிறத தாண்டி இன்னொரு உண்மை இதுல இருக்கு. என்னன்னா எக்ஸாம் எழுதுறதுல நிறைய பேர் ஒரு 30 to 35 அப்படிங்கிற அட்டெம்ப்ட கொடுப்பாங்க. நான் 50 கொஸ்டினுக்கு சொல்றேன். 50 கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதுறதுல நிறைய பேர் ஒரு 30 to 35 அட்டெம்ப்ட வித் அக்யூரசியோட கொடுத்துருவாங்க. இப்போ டஃப்பான ஸ்லாட்ல நீங்க இந்த அட்டெம்ப்ட கொடுத்துருந்தீங்கன்னா மேபி நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நார்மலைசேஷனால சொல்றேன். ஓகே? அப்ப 30 to 35ங்கிறது எல்லாராலையுமே பண்ணிட முடியும். அப்போ எல்லாராலையுமே 30 to 35 பண்ண முடியுதுன்னா ஒருவேளை டஃப்பான ஸ்லாட்டா இருந்தா இந்த கேண்டிடேட் கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்ப மார்க் மேபி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டெஃபினட்டா எனக்கான கட் ஆஃப் 30 to 35 குள்ள வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா நிறைய பேர் இந்த அட்டெம்ப்ட் கொடுக்க போறாங்க. இப்ப 30 to 35 குள்ள கட் ஆஃப் வர போறது இல்லை. 45 கட் ஆஃப் போறது இல்லை. ஓகேவா? இவ்வளோ விஷயங்களை நம்ம அனாலிசிஸ் பண்ணதை வச்சு சொல்லும் போது நீங்க 50 கொஸ்டின்ஸ்க்கு 40 பிளஸ் அடிச்சீங்கன்னா டெஃபினட்டா நீங்க சேஃப். டிபெண்ட்ஸ் அப்பான் எல்லாத்தையுமே நார்மலைசேஷன் என்ன எல்லாத்தையுமே நான் வச்சு சொல்றேன். ஈஸி ஷிஃப்ட், கஷ்டமான ஷிஃப்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபார்மா தெரியறது என்னன்னா 50க்கு 40 பிளஸ் அடிச்சா சேஃப். நான் இந்த 40 பிளஸ் அடிச்சா சேஃப்ங்கிறத எதை வச்சு சொல்றேன்னா ரெண்டு செக்ஷனுமே ஸ்ட்ராங் அப்படின்னு ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. இதுல நீங்க 25 அடிச்சீங்கன்னா இதுல நீங்க 15 போடுங்க. இதுல 25 அடிச்சீங்கன்னா அதுல 15 போடுங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 40 பிளஸ்ங்கிறது கன்ஃபார்ம் சேஃப். ஓகே? இப்போ கட் ஆஃப் என்ன மாதிரி சார் இருக்கும் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் 35 to 40 35 கொஸ்டின்ல இருந்து 40 கொஸ்டின்குள்ள போட்டவங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்க இருக்கு. 40 பிளஸ் டெஃபினெட்லி சேவ். ஏன் சொல்றேன்னா ஜிஎஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொல்றேன் 50 கொஸ்டினுக்கு 40 பிளஸ் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும். 35 to 40 நான் 30 to 35 சொல்ல 35 to 40ங்கிறது தான் கட் ஆஃப் இருக்கும். திரும்ப சொல்லிக்கிறேன். டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃபிகல்ட்டி லெவல், டிபெண்ட்ஸ் அப்பான் எக்ஸாம் அப்பியர் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வச்சு தான் கட் ஆஃப் ஃபிக்ஸ் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு டார்கெட். அப்ப நம்மளோட டார்கெட் என்ன சார் அப்படின்னா ஜிஎஸ்லையும் 20 பிளஸ், இங்கிலீஷ்லையும் 20 பிளஸ். இதான் நம்மளோட டார்கெட். ஒருவேளை எக்ஸாம் கஷ்டமா வந்துருச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம். நம்மளோட டார்கெட் 20 பிளஸ் 20 பிளஸ் 40 பிளஸ். அப்ப 50க்கு 40 பிளஸ் அடிக்கணும்னு படிங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல பயந்துகிட்டே கட் ஆஃப் வருமா வராதா அப்படி கிளியர் பண்றதை விட 40 பிளஸ்னா சேஃப்னு சொல்றோம்ல, அப்ப 40 பிளஸ் சேஃப் ஜோன்ல இருக்கும். ஓகே? அதனால 50க்கு 40 பிளஸ் அப்படிங்கறதான் எம்டிஎஸ்ல டார்கெட்டா இருக்க போது. இந்த மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும். இந்த மாதிரி தான் ஷிஃப்ட்ல பெர்ஃபார்மன்ஸும் வரும். ஓகேவா? அதனால 50க்கு 40 பிளஸ் அப்படிங்கிறது நல்ல ஒரு சேஃப் ஜோனா இருக்கும். ஒரு 35 to 40 அதுக்குள்ள கட் ஆஃப் வரும். 30 to 35 எல்லாருமே அட்டன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே? ஸோ இதுதான் எக்ஸாம்க்கான ஒரு அனாலிசிஸ். இந்த மாதிரி தான் நடக்கும். இந்த மாதிரி நடக்க தான் நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே? ஸோ தொடர்ந்து எம்டிஎஸ் ஃபோக்கஸ் பண்ணி கைடன்ஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தடுத்து முக்கியமான வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.